ஹாய், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? வீட்டிலையே எப்படி பைனாப்பிள் ட்ரா பிஸ்கட் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 100 கிராம் பட்டரை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்லாம் இந்த பட்டர் இருக்கணும். அப்போ தான் நமக்கு விஸ்கு வச்சு அதை அப்படியே கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரியே பட்டரை வந்து நீங்கள் நல்லா வந்து கொண்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா விஸ்கு வச்சு அதை கலந்துடுங்க. இந்த மாதிரி வந்தால் தான் பிஸ்கட் ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து பட்டரை கொண்டு வந்துடுங்க. அன்சால்டட் பட்டர் தான். அடுத்து வந்து 2 முட்டை சேர்க்கறது கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃபுல் முட்டையை ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. அடுத்து இன்னொரு முட்டையில் மஞ்சக்கருவை விட்டுட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்குங்க. அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து ஒரு ஃபுல் முட்டையும் அடுத்து ஒரு முட்டையில் வந்து வெள்ளைக்கருவு மட்டும் நல்லா சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிஸ்கட் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து வச்சிடணும். ஒவ்வொரு இதுவும் போடும்போதும் நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருங்க விஸ்கை வச்சு. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் முட்டையும் பட்டரும் நல்லா கலந்துருங்க. அடுத்து அரை கப் சீனியும் நல்லா வந்து கலந்துருங்க. இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட் கலக்குறேனோ எல்லாத்தையுமே கொஞ்சம் 10 நிமிஷம் கலந்து தான் வந்து அடுத்து வந்து ப்ராடக்ட் வந்து நான் போடுறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே விஸ்க வச்சு சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் இது பைனாப்பிள் எசன்ஸு. இந்த பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கலந்துக்குங்க. என்ன ஃப்ளேவர் வேணுமா? நான் வந்து 2 ட்ராப்ஸ் விட்றேன். அதாவது 2 மூடி நல்லா விட்டு. முடிஞ்சால் நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட கலக்கலாம். ஆப்ஷன் தான். என்ன உங்களுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அதை கலந்துக்குங்க. வெண்ணிலா ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் கலந்துக்கலாம். அதையும் வந்து கலந்துட்டு அடுத்து வந்து பேக்கிங் பவுடர் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரன்ச்சியாக சாஃப்ட்னஸ் வரும். அதுக்காண்டி தான் வந்து இந்த பேக்கிங் பவுடர் கலக்கிறோம். உப்பிக்கிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உடைச்சா டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த இதுக்காக கலக்கிறோம். அடுத்து வந்து நான் வந்து கலர் எசன்ஸ் வந்து கலக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கேசரி பவுடர் கூட கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம பேக்கரியில் வந்து மஞ்சள் கலரில் வரும் இல்லையா, அந்த கலருக்காண்டி தான் இந்த எசன்ஸ் கலக்கிறோம். நீங்கள் கலர் சேர்க்காம கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் பிஞ்ச் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்திங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கடுத்து 1 கப் மைதா மாவு, கோதுமை மாவும் கலந்துக்கலாம். ஆனால் நீங்கள் பேக்கரியில் வாங்கின அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து பேக்கரியில் உங்களுக்கு கோதுமாவும் கலந்துக்கலாம் பிடிக்கும்னா அதே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அது சமயம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படி மேலே தூக்கி பார்த்தா அப்படி ரிப்பன் மாதிரி படிஞ்சு கீழே விழுகணும். அந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பைப்பிங் பேப்பர் இல்லாட்டா ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் உள்ளக்க போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏர் ஃப்ரையரில் செய்கிறதுனால 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்றது செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அதனால் நான் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பைப்பிங் பேப்பரில் நான் ஏற்கனவே வந்து ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக வட்டமாக அப்படி போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக எடுத்து வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நகட்டியே பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் அகலமாக உப்பிட்டு டாட் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நகட்டியே அந்த பட்டர் ஷீட்டில் வந்து வச்சு பாருங்கள். அடுத்து இது ரெடி ஆகிட்டு 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு வந்து ஆன் பண்ணி வைங்க. நிஜமாகவே சில பேர்த்துக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு ஆகும், 8 நிமிஷத்துக்கு ஆகும். கொஞ்சம் அந்த கலரை பொறுத்து பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து
கொஞ்சம் கலர் சீக்கிரமே இதாகத்தான் வந்துச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் கலர் கூட போட்டனால எனக்கு கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சு. அது அவனில் வந்து இறக்கி வச்சோன்னா உடனே என்ன பண்ணுங்கள், அதை பிரிச்சிடாதீங்க. உடனே பிரிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு அது உடஞ்சி வரும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஆறின பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பட்டர் ஷீட்லேருந்து அப்படியே நகர்ந்து வெளியே அப்படியே வரும் பாருங்கள். ரொம்ப வெளியே வரணும். பைனாப்பிள் எசன்ஸ் போட்டனால அப்படியே பைனாப்பிள் போட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சங்கீதா ப்ரமோட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.